வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னாலே இயற்கையாகவே ஒரு அன்பு, பண்பு, மரியாதை கலந்த ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க ராசி அதிபதி சூரியனாக வராரு. இந்த சூரியன் அப்படின்றது ஒரு மரியாதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது தான் மற்றவங்கள்ட்ட எந்த அளவுக்கு மரியாதையாகவும் ஒரு பண்பாகவும் நடந்துக்கிறோமோ அப்போ தான் நமக்கான ஒரு மரியாதை நம்ம தேடி வரும் அப்படின்ற ரகசியத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னா அந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் என்னவோ இவங்க யார் கூட பேசுனாலும் சரி, ஒரு வாங்க போங்க அப்படின்ற ஒரு பண்பாகவும் ஒரு மரியாதையாகவும் பேசுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, சமுதாயத்திலேயே தன்னுடைய ரோல் என்னவோ அதை உணர்ந்து ஒரு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தன்னுடைய வேலைக்கு பொறுப்புடன் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தான் குடும்பத்தில் ஒரு தகப்பனாக இருக்கும் அப்படின்னா தான் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருப்பார், மனைவிக்கு ஒரு நல்ல கணவராக இருப்பார். அதே மாதிரி தான் சகோதரர்களுக்கு, உடன் பிறந்த சகோதரிகளுக்கு ஒரு நல்ல சகோதரனாக இருப்பார். ஸோ தன்னுடைய ரோலை உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாக அந்த வைகாசி மாதம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷப ராசியில் உங்கள் ராசி அதிபதியான சூரியன் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வரக்கூடிய மே மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷபத்தில் சூரியன் இருக்க போகிறாரு. இதை மலையாளத்தில் ரிஷப மாதம், அதாவது சூரியன் ரிஷபத்தில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை ரிஷப மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நம்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வைகாசி மாதத்தில் உங்கள் ராசி அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான அதாவது தொழில் ஸ்தானத்தில் பயணிக்கிறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதனும் சேர்ந்தே பயணிக்கிறார். அப்போது இந்த மாதம் அப்படின்றது தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளும் நிச்சயமாக ஒரு வெற்றியை பெறும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அதுக்கு உறுதுணையாக உங்கள் தன அதிபதியும் சேர்ந்தே பயணிக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது உயரும், மிக சிறப்பான ஒரு பொருளாதாரம் அமையும். தொழில் ரீதியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு மாதம் அப்படின்னா இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு நிர்வாகம் சார்ந்த தொழில்களாக இருக்கட்டும், இல்லை வாடிக்கையாளர்களோட நேரடியான தொடர்புடைய தொழில்களாக இருக்கட்டும், முதலீடு சார்ந்த தொழில்களாக இருக்கட்டும், மிகச்சிறந்த வருமானத்தை எய்ம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொழில் ரீதியாக ரொம்பவே ஒரு சாதகமான மாதம் அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தை சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே தொழில் ஸ்தானத்தில் இருக்காருன்றப்போ உங்கள் எண்ணங்கள் பூரா, உங்கள் ஃபோக்கஸ் பூரா தொழிலில் கவனம் செதறாமல் செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதன் மூலயமா ஒரு சிறந்த பொருளாதாரத்தையும் சேமிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், அந்த ராகுவை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்வை செய்கிறதும், உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு நல்லா பழகினவங்களோட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அவர்களால் ஒரு ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்றது நமக்கு நல்லா பழகினவங்க, நண்பர்களை சொல்லக்கூடிய இடம். ஸோ அவர்களால் ஒரு ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. உங்கள் பேச்சுலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பேச்சை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பேச்சு தான் இருக்கும். ஸோ பேச்சுனால பிரச்சனை இருக்காது. ஆனால் நீங்கள் வாக்கு கொடுக்குற, சரி நான் செஞ்சு தரேன்ப்பா, நான் பண்ணித்தரேன்ப்பா, நான் உதவி செய்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் கொடுக்குற வாக்கால் உங்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான, ஸோ ஒருத்தருக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்றதுக்கு முன்னாடி கவனமாக செயல்படுங்க. நண்பர்களாக இருக்கட்டும், பண உதவியாக இருக்கட்டும், ஒரு ஜாமீன் கையெழுத்திடுறதுலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக உங்கள் லைஃப் பார்ட்னர் திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், அங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அதே இடத்துல சனி இருக்கிறதும், அதை செவ்வாய் பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால அப்பப்போ சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கோங்க, வாழ்க்கை சுமூகமாக போகும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. இந்த குரு பயிற்சி
அப்படின்றது உங்களுக்கு குரு பலன் வந்துருச்சு, குரு பார்வை வந்துருச்சு. ஸோ குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இந்த வைகாசி மாதம் அப்படின்றது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திருமண வாழ்க்கை அப்படின்னு வரப்போ வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ஜூன் மாதம் மேலே கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் வராரு. அது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்ச நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் ஒரு சுப பலன் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, திருமண வாழ்க்கைக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிரனால் வரன் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சயனஸ்தானமான 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால புக்கை பார்த்தாலே தூக்கம் வருதுப்பா அப்படின்ற ஒரு காலகட்டம் வரலாம். ஸோ உங்கள் பொறுப்பை உணர்ந்து படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். அடுத்ததாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்றது ஒரு சுப செலவாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வீடு கட்டுறது, வண்டி வாங்குங்கிறது ஸோ தாராளமாக செய்யலாம். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடம் அப்படின்றது ஒரு விரயத்தை குறிக்கும். ஸோ அப்போ சுப விரயங்களாக மாற்றிக்கிறது உங்களுடைய திறமை அப்படின்னே சொல்லலாம். வயதானவர்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் பொதுவாக அந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னாலே கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி பாதத்தில் முழங்கால் சார்ந்த பிரச்சனைகள், ஸோ இது மாதிரி பிரச்சனைகளுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இந்த மாதமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் கவனம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க. அடுத்ததாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னாலே மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மனம் சார்ந்த பிரச்சனை, ஒரு மன அழுத்தம், இல்லை ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை, ஒரு வயிறு சார்ந்த பிரச்சனை, ஜீரண கோளாறு, ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் இந்த வைகாசி மாதம் அப்படின்றது சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு கையெழுத்து விஷயங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க. ஸோ நம்ம கடைசியாக ஒவ்வொரு மாத பதிவின் போதும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமுடன் எச்சரிக்கையுடன் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் ஜனவரி மாதம் 12, 13 தேதிகளில் பிறந்தவங்க, அதே மாதிரி மார்ச் மாதம் 11, 12, 13 தேதிகளில் பிறந்திருக்கோங்க, மே மாதம் 12, 13 தேதிகளில் பிறந்திருக்கோங்க, ஜூலை மாதம் 13, 14, 15 தேதிகளில் பிறந்திருக்கோங்க, செப்டம்பர் மாதம் 15, 16 தேதிகளில் பிறந்திருக்கோங்க, நவம்பர் மாதம் 13, 14, 15 இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்களா இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் வண்டி வாகனங்களில் இருக்கட்டும், மற்றவங்களுடைய பேச்சில் இருக்கட்டும், சரி பேச்சினால் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறது, ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கடன் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ வண்டி வாகனங்களில் ஒரு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத நம்ம சேனலில் கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கையில் உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், உங்களுடைய ராசி நட்சத்திரத்தோட குறிப்பிட்டு தெரிவிங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி நண்பர்களே. இது வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.